முதல்ல காந்தாரம் இயக்குனர் ரிஷப் ஷெட்டி என்னுடைய நெருங்கிய நண்பர். ஓகே சார். நான் இணை இயக்குனராக வனயுத்தம் படத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிற போது சகோதரர் ரிஷப் ஷெட்டி அவர்கள் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார். அப்பொழுதெல்லாம் அவர் இயக்குனர் அல்ல. நான் சொல்லுவது 2013களில். என்னோடு சக தோழனாக பழகக்கூடியவர், இன்றைக்கும் தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர். அவரை வனத்துக்களை வச்சு தான் வனயுத்தம் படத்தை அவருடைய காட்சிகள்லாம் படமாக்கணும். சில குக்கிராமங்களில் போய் படம் எடுக்கிற போது அந்த ஏழை மக்களுடைய வாழ்வியல், இன்றைக்கும் மூட நம்பிக்கைகளில் மூழ்கி கிடக்கிற வனம் சார்ந்த மக்கள், அவருடைய வாழ்வியல், சாதியை சொல்லுகிறேன் என்று தவறாக கருதி வரக்கூடாது. இருளர்களும் சோழகர்களும் லம்பாடிகளும் லிங்காயத்தாரும் காடுகளில் ஆங்காங்கே நிரம்பி கிடக்கிற இந்த நிலத்தில் சகோதரர் ரிஷப் ஷெட்டி அவர்கள் மாதேஸ்வரன் மலைக்கு கீழ்ப்புறமாக ஒடுக்காப்பள்ளம் என்கிற ஒரு இடம், அதற்கு மேலே ஒரு கிராமம் இருக்கிறது, இண்டிரியல் முழுக்க காடு. அங்கே ஒரு நாள் படப்பிடிப்பு நடத்துகிறோம். ரிஷப் ஷெட்டி அவர்கள் என்கிட்ட கேட்டார், மக்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க, அவர்கள் தேன் வலிக்கிற போதெல்லாம் இறைவனை எப்படியெல்லாம் வேண்டுறாங்க, ஒரு ஈ கூட தன் உடம்புல கொத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பாம்பும் தேளும் பூரானும் வருகுகிற சருகுகளுக்குள்ள அந்த படப்பிடிப்பு நடக்கிற போது சொன்னார், இவ்வளோ சிரமத்துக்கு இடையில் அந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இதுலேருந்து ஒரு வாழ்வியலை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். அந்த கற்றுக்கொண்டதின் அடிப்படை தான் காந்தாரம்.